மூணாவது பாலம் முக்காவாசி வந்துட்டோம். சில்லு சில்லுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா 12:56 டார்ச் அந்த மிஸ்டுக்கு வாய்ப்பாகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ மலை ஏற போறோம். அதுக்கு முன்னாடி அந்த மூங்கில் தடி வாங்கிட்டு தான் போகணும். அது மூங்கில் தடி எடுக்கலான்னு தான் வந்திருக்கேன் கீழே. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஸோ அங்கே கிடைக்குது பார்த்தீங்களா மூங்கில் தடி. இதில் எது வேணுமோ சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் தடி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா செலாக்கிடுச்சு. அங்கே பக்கத்துலேயே அவங்கள்ட்ட கொடுத்து ஃபுல்லாக செதுக்கி வாங்கிட்டு இருந்தேன். இதுக்கு எந்த காஸ்ட்டும் அவங்களுக்கு தர வேண்டாம். பார்த்தீங்கன்னா செதுக்கி வாங்கி அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் செக்கிங் இருக்குங்க. அவங்க பேகு, பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே தரவாக செக் பண்ணுவாங்க. வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க. ரிட்டர்ன் வரும்போது அந்த வாட்டர் கேனை கொடுத்து நீங்கள் 20 ரூபா வாங்கிக்கலாம். கீழேயே அடிவாரத்தில் சிவனை கும்பிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:15 ஆச்சு. 8:15 தான் ஆக்சுவலாக ஏற ஆரம்பிச்சது. ஏன்னா பகல் டைமில் போனால் ரொம்ப வெயில் அடிக்கும். அதனால 8:15 அப்படியே ஏற ஆரம்பிச்சு மேலே போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை வெள்ள விநாயகர் கோயில். இது பார்த்தீங்கன்னா 2வது மலை பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குகைக்குள்ள போய் சாமி கும்பலான்னு போயிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கும் இடம் இருக்கும். இங்க ஒரு சோனா இருக்கும். ஆக்சுவலா அந்த 2வது மலையில இருக்கும். இங்க வேணுங்கிற தண்ணி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். ஏன்னா அடுத்த 6வது மலையில தான் நமக்கு சோனா தண்ணி கிடைக்கும். அது வரைக்கும் இங்கே வாட்டர் கேன் தான் பிடிச்சிக்கலாம். தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே நைட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருந்தேன். வாட்டர் கேனில் மோர், இன்னொரு வாட்டர் கேனில் தண்ணி, வீட்லேயே தக்காளி சாப்பாடெல்லாம் சமைச்சு பார்சல் கட்டி, அதாவது நியூஸ் பேப்பர் இலை, எந்த பிளாஸ்டிக் இல்லாமல் நியூஸ் பேப்பர் இலையில பார்சல் கட்டி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2வது பார்த்தீங்கன்னா திராட்சை, ஆரஞ்சு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஏறருக்கு. மேலே ஏற ஏற அந்த சிட்டி வியூ அவ்வளோ சூப்பராக தெரியுது. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஜீவ சமாதி. சோதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நைட்டு லைட் வெளிச்சத்துக்கு ஓம் நமச்சிவாயான்னு பார்க்கறக்கே சூப்பரா இருக்கு பாருங்களேன். இங்க பாத்தீங்கன்னா 6வது மலைக்கு வந்துட்டோம். அங்க சோனா இருந்தது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்க கொஞ்சம் குளிர் ஓவரா இருந்தனால நான் இந்த டைம் குளிக்கல. கால் மட்டும் நல்லா கழுவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு இருந்தேன். சொன்னா பாத்தீங்கன்னா அந்த சைடு இருந்தது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இந்த வழியா தான் மலை ஏற போறோம். 7வது மலை. வாங்க போலாம். சிவனை தேடி ஒரு பயணம்.
இங்க பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு. தண்ணி வேணா புடிச்சுக்கலாம். ஒரு டியூப்ல அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. இது எவ்வளவு வேணுமோ தண்ணி புடிச்சுக்கலாம். டைம் பாத்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. அப்படியே போயிட்டே இருக்கேன் நடந்து. ஏழாவது மலையில சரியான பனி, சரியான குளிர் காத்துங்க. அந்த டார்ச் லைட்டுக்கு அந்த பனி எப்படி அடிக்குது பாருங்க. அங்க நிறைய வேல் தெரியுதுங்க. நம்ம சிவனை பக்கம் நெருங்கிட்டோம். 7வது மலை மேல ரீச் ஆயிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா 6000 அடி உயரத்துல இருக்கோம். சிவனை பார்க்க நெருங்கிட்டோம். வாங்க பார்க்கலாம். மேல வந்துட்டேங்க. அங்க பாருங்க வெள்ளியங்கிரி ஆண்டவரை. நல்லா திருப்தியா சாமியை கும்பிட்டாச்சுங்க. அழகா பட்டை அடிச்சு விட்டாரு. பாத்தீங்கன்னா 2 மணிக்கு ரீச் ஆயிட்டேன். நைட் 8:15 ஏற ஆரம்பிச்சது. நைட் 2 மணிக்கு ரீச் ஆயிட்டேன். அங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்ட ஒரு 3 மணி நேரம். இப்போ ஒரு 6:21 போது கீழே இறங்கலான்னு முடிவு பண்ணி அப்படியே இறங்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா சரியான பனி, சரியான மிஸ்ட். இறங்கும் போது நாங்க மட்டும்தான் அப்படியே இறங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிளேஸ் எல்லாமே வெளிச்சத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பாக்குறேன். நான் போன தடவை வந்தப்ப நைட்லயே ஏறி நைட்லயே இறங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு தான் வெளிச்சத்துல பாக்குறேன். இடம் உண்மையாவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ஆஸ்துமா பேஷண்ட், மூச்சு திணறல் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு மேலே ஏற அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது 2வது நார்மலா இருக்கிறவங்களே பொறுமையா ஏறுங்க. நீங்க அவசர அவசரமா மேல போகணும்னு எந்த ஒரு முயற்சி எடுக்காதீங்க. பொறுமையா போனாலே சூப்பரா நீட்டா போகலாம். தென் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நீட்டா போங்க. பர்ஃபெக்டா போயிட்டு வரலாம். 6வது மலை சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சொனையில தான் அந்த சிவலிங்கம் இருக்கு. தண்ணியில வெளிச்சத்துல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நைட்டு கும்பிட்டு போன சிவன் தான், அந்த பிளேஸ் தான் இது. சிவனேன்னு அப்படியே பொறுமையா நீங்க நடந்து போலாம். சூப்பரா இருக்கும். யாரும் எதுக்கும் அவசரப்படாதீங்க. அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு போற மூங்கில் குச்சியை தயவு செஞ்சு போகும்போது கீழே போட்டு போகாதீங்க. ஏன்னா நமக்கு இன்னொரு கால துணையா வந்திருக்கு. அது உங்க பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க. நீங்க அது ஒரு மெமரிஸா இருக்கும். அந்த குச்சியை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம், சிவனை பார்த்துருக்கோங்கிறது உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு மெமரிஸை கொடுக்கும். அந்த ஒரு இதுக்காகவே தயவு செஞ்சு வச்சிருங்க. யாரும் கீழே போட்டு போகாதீங்க. வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருந்தது.
நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி தினம் காலையில் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 1 வீக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மலை ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த குரங்கு தனது குட்டிகளோட அழகா உட்காந்துட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் கொடுத்தேன். அது அழகா அங்கிட்டு போகலை, என் முன்னாடியே தான் உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்படியே சொன்ன மாதிரி நிறைய குச்சி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா மலை அடிவாரமே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஊரில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.